பகல்காம் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை டெல்லியில் நடந்த சூசைட் பாம்பிங் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த புல்வாமா அட்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் சம்மந்தப்பட்ட ஒரு டெரர் அவுட்ஃபிட் இப்போ பெருசாகிட்டு இருக்காங்க. யார் அந்த டெரர் அவுட்ஃபிட், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டெரர் அவுட்ஃபிட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்-இ முகமது. அந்த டெரர் அவுட்ஃபிட்டோட லீடர் யார்? மசூத் அசார். இப்போ அந்த மசூத் அசார் ரீசெண்டாக ஒரு கிளைம் வச்சுருக்காரு. ரீசெண்டாக யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஹெட்லைன்ஸ்லையும் போடல, இல்லை எந்த ஒரு நியூஸ் பேப்பர் யாருமே வந்து இதை கிளைம் பண்ணல. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷ்-இ முகமதோட லீடரான மசூத் அசாரே சோஷியல் மீடியாவில் அந்த போஸ்ட் போட்டிருக்காரு. ரீசெண்டாக 5000க்கும் மேற்பட்ட விமன்ஸை இந்த வீக்ஸில் மட்டுமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பாம்பிங் அட்டாக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி நிறையா சைக்காலஜிக்கலாக வந்து நிறையா ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடக்குது பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வச்ச கிளைமெல்லாம் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜெய்ஷ்-இ முகமதோட ஒரு விமன்ஸ் விங்கை வந்து தன்னோட தங்கச்சியான சைதாட்ட சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜமாத் உல் மாமினாத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000க்கும் மேற்பட்ட பெண்களை ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் மூலமாக ரெடி பண்ணுறாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மட்டுமே பாகிஸ்தான் ருப்பீஸில் வந்து அவங்க கட்டக்கூடிய ஃபீஸ் மட்டும் 500 ருப்பீஸ், அதாவது இந்தியன் ருப்பீஸில் வந்து 150 to 160 ருப்பீஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த 40 மினிட்ஸ் கிளாஸுக்காக இவங்க பண்ணக்கூடிய அந்த இன்டாக்ட்ரினேஷனுக்காக அவங்க ஃபீஸ் வாங்குறாங்க. அது மட்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். லைக் ஈசிபே மூலமாகவும் இந்த மாதிரி நிறையா பாகிஸ்தான் பேஸ்டு வேலட், டிஜிட்டல் வேலட் மூலமாக அவங்க வந்து பணத்தை வந்து ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அதே மாதிரி இதையும் அவங்க ஒரு ஃபண்டுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இன்டாக்ட்ரினேஷன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்களை ஆன்லைன் கிளாஸ் மூலமாக காசு கட்டி அவங்கள வர வச்சு அவங்களுக்குள்ளே இவங்களோட ஐடியாலஜிக்கலை விதைக்கிறாங்க. ஓகேவா? பேசிக்காக வந்து எந்த ஒரு ஹியூமன் பீயிங்குமே வந்து எந்திரிச்சனையுமே இல்லை அவங்க வந்து போய் நான் சூசைட் பாம்பிங் பண்ண போகிறேன், இந்த மாதிரி கொல்ல போகிறேன் அப்படின்னு யாருமே போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களை இந்த இன்டாக்ட்ரினேஷன் மூலமாக இவங்க உள்ளே வர வச்சு இவங்களோட டெரர் ஐடியாலஜிக்களை வந்து உள்ளே விதைக்கிறாங்க. லைக் இவங்களோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிலாம் இருக்குல்ல, இந்த பீஸ் எல்லாம் வேண்டாம், கவர்மெண்ட் மூலமாக போக வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இவங்க தன்னோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியை வந்து விதைக்கிறாங்க. லைக் சூசைட் பாம்பிங்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து பேசிக்காக வந்து எந்த ஒரு காம்பேட் ட்ரைனிங்கோ இல்லை வெப்பன் ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கறதில்ல. பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன்னோட ரிலீஜியஸுக்காக நீ போராடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இஸ்லாம் மதத்துக்காக நீ போராடு, நம்மளுக்கு தான் இந்த காஷ்மீர், நம்மளுக்கு தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள இந்த இன்டாக்ட்ரினேட் பண்ணி அவங்கள வந்து பேசிக்காக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரெயின் வாஷ் பண்ண வச்சு அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்க சூசைட் பாம்பிங்ஸாக ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு திங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி ஹார்ட் டு நோட்டீஸ். என்ன அப்படின்னா, 5000 பீப்புள்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அதுவும் விமன்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இதில் எல்லாருமே போவாங்க இந்த சூசைட் பாம்பிங்ஸ் அப்படிங்கிறத சொல்ல வரல. பட் இதுலேயும் வந்து 1% மட்டுமே ரெடி ஆனாங்கன்னா மட்டுமே 50+ விமன்ஸை வந்து ஆப்ரேட்டிவாக பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பலோச் லிபரேஷன் ஆர்மியிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு விமன் வந்து சூசைட் பாம்பிங் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? பாகிஸ்தானோட ஆர்மி மேலே. அதில் மட்டுமே வந்து 5 to 6 ஆர்மி சோல்ஜர்ஸ், அவங்களோட சோல்ஜர்ஸ், பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இவங்க ரெடி பண்ணாங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் இறந்து போவாங்க. அதாவது 50+னா யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஒருத்தங்க இறந்து போனாலும் இந்த சைடு வந்து 4-5 பேர், குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 5 to 6 மெம்பர்ஸ் வந்து இறந்து போவாங்க. அதே மாதிரி இப்போ 50+ நான் யோசிச்சு பாருங்கள், மோர் தென் எவ்வளோ பேர் இறந்து போவாங்க அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு 10 பேர் கணக்கு வச்சுக்கிட்டா கூட 50 பேருக்கு 500 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் ஹார்ட் டு சே தட். ஓகேவா? அண்ட் செகண்ட் திங் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்ட் வீக்ஸில் மட்டுமே அவர் வச்ச கிளைம் படி 5000க்கும் மேற்பட்ட விமன்ஸ் வந்து இந்த சூசைட் பாம்பிங்ஸாக ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெய்ஷ்-இ முகமது இருக்குல்ல, பேசிக்காக அந்த டெரர் அவுட்ஃபிட்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து அவங்களோட டெரர் ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அவுட்ஃபிட்லாம் இருக்குல்ல, அவங்க ஆர்கனைசேஷனை வந்து பெருசாக விரிவடைகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் பேசிக்கலி ஆன் தேர் சைக்காலஜி. என்னன்னா, அவங்களுடைய ஆர்கனைசேஷனை வந்து டெவலப் பண்ணுறது. இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்காங்க, நாளைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போவாங்க, நாளான்னைக்கு இந்தியா வருவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஆர்கனைசேஷனை பெருசாகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஐடியாலஜிக்கலாக அது வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பெருசாகிட்டு இருந்தால் அவங்களுக்கு நல்லது தானே. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுறக்காக எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ரீஜன்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஆஃபீஸ் வந்து திறக்க போகிறாங்களாம்.
அதாவது ஜெய்ஷ் இ முகமதுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று தொடங்க போகிறாங்களாம். அதில் வந்து ஒரு மேனேஜர் வந்து வைக்க போகிறாங்களாம். அந்த மேனேஜருக்கு பேர் மட்டுமே வந்து மும்தாஸ் சியாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜமாத்துல் மாமினாத் இருக்காங்கல்ல, இந்த விமன்ஸ் விங் ஆஃப் ஜெய்ஷ் இ முகமது, அதுக்கு மட்டுமே வந்து இப்போது ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு முவாத்தியாஸ் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. அந்த மேனேஜர் அந்த இடத்துக்கு மட்டுமே, அதாவது ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன்ட் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான அவங்க பண்ணக்கூடிய விஷயமே. லைக் சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து பெருசாக காட்டிக்கிறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷ் இ முகமதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷ் இ முகமதோட லீடர் இருக்கார்ல மசூத் அசார், அந்த ஆளோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் அந்த டெரரிஸ்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த அட்டாக்னால அவங்க இறந்து போயிருந்தாங்க. அதை நம்ம ரீசெண்டாக வந்து ஃபோட்டோஸ்லலாம் கூட நம்ம பார்த்துருந்தோம்ல. அதே மாதிரி இப்போது இந்த அட்டாக் அவங்க எதுக்காக பண்ண போகிறாங்கன்னா, அவங்களுடைய கீழே விழுந்து அவங்களோட சரிஞ்சிட்ருக்க அவங்க ஆர்கனைசேஷனை வந்து திருப்பி வந்து புது மேன் பவர் கொண்டு வந்து அவங்கள அந்த ஆர்கனைசேஷனை வந்து ரெப்ளனிஷ் பண்ணுறக்காக இந்த விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.